ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே மார்னிங். சாட்டர்டேவோட ஃபுல் டே vlog தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பசங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவு, ஹஸ்பண்ட்க்கும் இன்றைக்கி கம்பெனி லீவ் தான். ஸோ காலையிலே கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா 1 வீக்குக்கு தேவையான காய்கறி நான்வெஜ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் தான் போயிருந்தோம். சாட்டர்டே அப்படின்றதுனால மார்க்கெட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ரிலாக்ஸாக தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிருந்தோம். அவரும் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தார். ஸோ 1 வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தோம். காலையில் எந்திரிச்சதே லேட் அப்படின்றதுனால டிஃபன் எதுவுமே செய்யலை. ஸோ ஏதாவது போகிற வழியில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் ஐட்டம்ஸ் கடைக்கு தான் போயிருந்தோம். ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்டும் அப்புறம் ஜூஸும் சொல்லியிருந்தோம். ஏன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி எதுவும் சாப்பிட வேணாம். ஏன்னா 11 மேலே ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரெட் ஆம்லேட்டும் ஆளுக்கு ஒரு ஜூஸும் சொல்லியிருந்தோம். லெமன் ஜூஸும் ஒரு கிர்னி பழம் ஜூஸும் சொல்லியிருந்தேன். லெமன் ஜூஸ் வந்து பசங்க குடித்தாங்க. கிர்னி பழம் ஜூஸ் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நான் குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொடுத்தேன். மார்க்கெட்டில் வந்து அம்மன் கோவில் ஒன்று இருந்தது. அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. எப்பவுமே பிரசாதம் ஏதாவது கொடுத்தா போய் வாங்கிட்டு வர சொன்னால் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வரவே மாட்டார். இந்த முறை அவரோட பெரிய பொண்ணு கூப்பிட்டதும் போய் 2 பேரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா நீனும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா அவள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி சாதம்லாம் கொடுத்துருந்தாங்க சிப்ஸ் வச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான்வெஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிருந்தோம். மெயினாக நண்டு வாங்க தான் போயிருந்தோம். 2-3 நாளாகவே அவருக்கு ரொம்ப கோல்டாக இருந்தது. ஸோ நண்டு கிரேவி வச்சு சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அதுக்காக தான் காலையிலே கிளம்பி போயாச்சு. நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு ரெகுலராக வாங்குகிற கடையில் வந்து காய்கறி அப்புறம் கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு கிளம்பி. நண்டு, எறா, அதுக்கப்புறம் நெத்திலி மீன் இதெல்லாமே தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க்கே. வாங்கிட்டு வந்த காய்கறி, கிராசரிஸ் எல்லாத்தையுமே எதுவுமே எடுத்து வைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து சமையல் செஞ்சிடலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். காலையில் மார்க்கெட் போகும்போதே துணி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்ததும் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தது லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அரிசி ஊற வச்சுட்டு நான் டேரெக்டாக துணி துவைக்க போயிட்டேன். நான் வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வர்றதுக்குள்ளே அவரே வந்து நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. நெத்திலி மீன், எறா எல்லாமே அவரே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. நான் வந்ததும் கடன்னு வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைச்சி அது கூட மசாலா எல்லாமே சேர்த்து நண்டு கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். சுட சுட சாதத்தோட நண்டு கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது கோல்டு எல்லாமே சரியாயிடும். மேக்ஸிமம் அவருக்கு உடம்பு சரியில்லைனாலே ஃபுட்டு எது சாப்பிட்டா உடம்பு சரியாகுமோ அதை தான் சாப்பிடுவார். அவருக்கு பிடிச்ச ஃபுட்டாக செஞ்சு கொடுக்க சொல்லுவார். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே மேக்ஸிமம் உடம்பு சரியாயிடும். டேப்லெட் வந்து எடுத்துக்கவே மாட்டார். எறாவும் நெத்திலி ஃப்ரையும் வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம். எறா பிரியாணி செஞ்சுட்டு நெத்திலி ஃப்ரை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த காய்கறியையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணி தனித்தனி பாக்ஸில் கவரில் போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ 1 வீக்குக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. மதியத்துக்கு மேலே வேலை எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் போல் எங்கேயாவது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு ஓகே சொல்லியாச்சு எல்லாருமே. போகிற வழியில் தம்பி ஃபேமிலியும் கூட்டிக்கிட்டு எல்லோரும் ஒன்றா கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற முருகன் தேட்டருக்கு தான் போயிருந்தோம் மூவி பார்க்குறதுக்காக. எப்போவுமே சாட்டர்டே ஈவினிங் தான் எல்லோரும் எங்கேயாவது கிளம்பி போவோம். ஏன்னா சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ராயன் மூவிக்கு போகலான்னு தான் சொல்லி போயிருந்தோம். ஆனால் நாங்கள் போனது ராயன் மூவிக்கு கிடையாது, அந்தகன் மூவிக்கு தான், பிரசாந்த் மூவி. தம்பி வந்து பிரசாந்தோட ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி தானே பார்க்குறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். மூவி ஓகே தான், நல்லா தான் இருந்தது. மூவி பார்த்து முடிச்சுட்டு நைட் கிளம்பிட்டு எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணா நகர் போயிருந்தோம். பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரோட் சைடில் நிறைய கடை இருந்தது பிரியாணி ஷாப்பு. அங்கே வந்து பாஸ்மதி ரைஸில் ஒரு சிக்கன் பிரியாணியும் சீரக சம்பாவில் ஒரு சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தாங்க. கார்லேயே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியும் ஹஸ்பண்டும் மட்டும் தோசை வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. தோசை, ஆம்லேட் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் சாப்பிட்ருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு நைட் வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 11:30 ஆகிடுச்சு. இது சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான். மதியம் லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எறா பிரியாணி, நெத்திலி ஃப்ரை ப்ளஸ் ஆனியன் பச்சடியும் தான் செஞ்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸில் தான் வந்து எறா பிரியாணி செஞ்சுருந்தேன். உதிரியாக நல்லா தான் வந்துருந்தது. டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் வந்து ஹஸ்பண்ட் தான் பிரியாணி செய்வாங்க. அவர் டியூட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டார் ஆந்திரா வரைக்கும். நைட் தான் வருவேன்னு சொல்லிட்டு. நைட் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் மதியம் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா நானும் பசங்க எல்லாமே காரம் கம்மியாக
கம்மியாக தான் சாப்பிடுவோம். அவர் தான் கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடுவாரு. அவருக்கு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி மதியம் எனக்கு, பசங்களுக்கு, மாமியாருக்கு மட்டும்தான் வந்து லன்ச்சு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக வந்து லன்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் விலாக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.